இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரப்போசலோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம இன்ட்ரோ வந்து காங்தேமோ, இதுதான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அதுக்கப்புறமா இது நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். இவ பேர் வந்து ஷென்ஹாரி. இவ வந்து நம்ம அடுத்த கப்பல் பார்த்திங்கன்னா இவங்க பேர் வந்து சா சங் ஃபூன். இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட செகண்ட் ஹீரோ. நம்ம ஸ்டோரியோட செகண்ட் ஹீரோயின் வந்து ஜின் யோங்ஸோ. யூடியூப் சேனல் ராமா எல்ஓஎல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ எபிசோட் சீக்கிரமாக வரும். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஏர்ஸ்போர்ட் சீன் காட்டுவாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோட என்ட்ரி ஆகும். இந்த பொண்ணு வந்து அவள் பாட்டுக்கு போயிட்டுருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து 2 பேருமே வருவாங்க. இவங்க 2 பேருமே முட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கையில் ஒரு காஃபி இருக்கும். அந்த காஃபி வந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு சாரி சொல்ல போகும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில் அவனோட கம்பெனியோட ஆட் வந்து ஓடிட்டுருக்கும். அந்த ஆடை பார்த்து ரொம்ப சிஇஓ ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா இது வந்து அவனோட மேனேஜர் சா சங் ஃபூன். இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட செகண்டரி. இவங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. இவன் வந்து அவகிட்ட கேட்டிருப்பா என்ன ஆச்சுன்ட்டு அப்படின்னு கேட்டுப்பாங்க. அந்த டிவியில் அவனோட கம்பெனியோட ஆட் ஓடிட்டுருக்கு. அந்த ஆடு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குமா. அந்த கம்பெனி காங்தேமோ அப்படி நினைப்பான். அந்த ஆட் ரொம்ப கேவலம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அதே கம்பெனியில் ஒரு ரிசர்ச்சராக இருப்பாள். அவங்க புது டிஷ்ஷை ரிசர்ச் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு லான்ச் பண்ணுவாங்கள்ல. இங்கே வந்து அவள் வேலை பார்த்துட்ருக்கா, ஒரு புது டிஷ்ஷை உருவாக்கிட்டுருக்கா. இந்த கம்பெனியோட பேர் கோ ஃபுட் கம்பெனி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அதனால தான் அவள் கொஞ்சம் லேட் ஆகிடுவாள். அதனால தான் அங்கேருந்து அவள் ஓடி அந்த மீட்டிங் இருக்கிற இடத்துல இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் வந்து நம்ம ஹீரோயினோட கோவொர்க்கர். இவங்க 3 பேரும் இந்த கம்பெனி தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மீனை வச்சு வேலை பார்த்தனால அவன் மேலே ஒரு கெட்டமான வாசனை வருது. அதனால தான் இங்கே அவங்களோட டீம் மெம்பர் வந்து அவன் மேலே பர்ஃப்யூம் ஏற்றுவாங்க. இவ அவளோட ஹெட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். அவளுக்கு கொஞ்சம் கலாய்ச்சிட்ருப்பாள். இங்கே அவனுக்கு வாசனை வருதுனால அவனுக்கு ஒரு சீட்டு தள்ளி உட்கார வச்சுருவாங்க அவளை. இவங்க எல்லாருமே கம்பெனியோட சிஇஓவை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்களா கம்பெனியோட சிஇஓ எப்படி தெரிவாங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனியோட சேர்மேன் அவனோட தாத்தாவை கொஞ்சம் கலாய்ச்சிட்ருப்பா. இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா சிஇஓ வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கலாய்ச்சிட்ருப்பான். இதுதான் நம்ம ஹீரோவோட தாத்தா. நம்ம ஹீரோட தாத்தா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு மீட்டிங் மாதிரி இருந்திருக்கும். இந்த மீட்டிங்கில் ஹீரோ வர முடியினால அவனோட அசிஸ்டண்ட்டை அனுப்பியிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கெல்லாம் டைம் பாஸ் மாதிரி தான் நடக்குமா. அதனால தான் இவன் அவனுக்கு பதிலாக இவன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட தாத்தாக்கு ஒரு மாதிரி கோவமாக வந்துருமா. இவன் எதுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துருமா. இங்கே வந்து அவன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருப்பான். அவனோட ஸ்பீச் எல்லாம் எல்லாருமே இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணாதீங்க, போய் வேலையை பாருங்கள். ஒரு வருஷத்தில் 16-15 மீட்டிங் வைக்கிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சிஇஓ இவனை சொல்லியிருப்பானா. அதுக்கப்புறமா இங்கே தாத்தா வந்து ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதனால தான் அவன் சேரை விட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்க வேலைக்கு போயிட்டு ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம ஹீரோ வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாமல் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து கோல்ஃபு கோர்ட்டில் விளையாடிட்டு இருப்பாங்களாம். இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து வருவாங்களாம். இந்த ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்குமா. அந்த ஆடில் ஒரு ஃபேமஸான ஹீரோ வைக்காமல் ஒரு கேவலமான ஹீரோ வச்சிருந்தாலே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோவமாக இருப்பாங்களாம். அதனால தான் அந்த ஆடை பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாங்கள்ல, பார்க் டைரக்டர். அந்த பார்க் டைரக்டருக்கு அவன் ஒரு மாதிரி சண்டை போடுறதுக்காக ஹீரோ வந்திருப்பான்.
இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த பார்க்கு கிட்ட கேட்டுருப்பாங்க, எதுக்கு ஒரு நல்லமான ஒரு ஃபேமஸான ஹீரோ வைக்காமல் ஒரு கேவலமான ஹீரோ எதுக்கு வச்சேன் என்னோட ஆடுக்கு? என்னோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு கம்பெனிக்கு எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்து கோல்ஃப் ஆடிட்டுருக்க, என்ன பண்ணுற நீ? இங்கே வந்து என்னோட கம்பெனியோட இடத்துல நீ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்க, அதனாலும் கம்பெனியில் ஃப்ராடு இப்படிலாம் பண்ணி வச்சுருப்பானா இவன். அது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருமா? அது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோவமாயிடுவாங்களாம். அதனால தான் இந்த பார்க்குக்கு டைரக்டர் இருக்காங்கல்ல, இந்த பார்க்கு டைரக்டர் கம்பெனியில் ஃப்ராட் வேலை பண்ணியிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோ வந்து இவனை கம்பெனியை விட்டு தூக்கிடுவாங்களாம். அவங்க பார்க் சொல்லுவாங்க, நான் இந்த கம்பெனிக்காக நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு ஆமாம் நீ நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் நிறையா ஃப்ராட் வேலை, அடிதடி, என்னோட கம்பெனி இல்லை லாஸ் வேறு பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவானா. கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே இருக்குமா. அதனால தான் எல்லாருமே பார்ட்டிக்கு போக நினச்சிருப்பாங்களா, பார்ட்டிக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்களா, நம்ம எல்லாருமே பார்ட்டிக்கு போவோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஹீரோயினோட க்ரஷோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா. அவன் இவளை விஷ் பண்ணியிருப்பானா. அது பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அவன் என்னோட பர்த்டே ஞாபகப்படுத்தி வச்சுருப்பான், அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக அவன் நினச்சிட்ருப்பாளாம். நம்ம ஹீரோட க்ரஷ் வந்து அவளை ஒரு மீட் பண்ணுறதுக்காக அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அதிகமாக சந்தோஷப்படுவாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹெட்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்களா, நான் என்னால் பார்ட்டிக்கு வர முடியாது, நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அவங்களுக்கும் இது வேண்டாம், உன்னோட பர்த்டே பார்ட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன், இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால தான் நான் போயே ஆகணும், நம்ம பார்ட்டி செலிப்ரேஷன் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாளாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அவனோட க்ரஷ்ஷை பார்க்குறதுக்கு ட்ரெயினில் போயிட்டுருப்பாளாம். அப்போ தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம செகண்ட் லீடு ஜின் யோங்ஸோட கால் வருது. இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக. யோங்ஸோ வந்து ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பான், எங்கடி போகிற ட்ரெயினில்? அவங்க சொன்னால் நான் என்னோட க்ரஷ்ஷை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். க்ரஷ்ஷை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நான் ஹீரோ அதை கேட்டுட்டு நம்ம யோங்ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவாளா. ஓ, நீ அவனை பார்க்க போறியா, சரி எங்கே போகிற? அவனோட ரெஸ்டாரண்ட் தானே, நானும் வரேன், என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன், அவன் உடனே ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஹாரி காதில் போட்டுருவாளா இவன். இதை பார்த்துட்டு நம்ம ஹாரி வந்து அங்கே சேர்ந்துருவாளா. அவளும் சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். அவளும் அதை பற்றி தான் யோசிச்சுருப்பாள், என்ன இவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு நினைப்பாள். அப்போ வந்து நம்ம செகண்ட் லீட் வந்து யோங்ஸோ கூட அங்கே வந்துடுவாளாம். அவகிட்ட சண்டை போட்டுட்ருப்பா, இல்லை அவன் அவனை ப்ரப்போஸ் பண்ணதான் கூப்பிட்டுருக்கான், உன்னோட பர்த்டேனால அவனோட பர்த்டே கிஃப்ட்டு அப்படி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அது நம்பவே இல்லையா. ஹாரி வந்து சொல்லிட்டு இருப்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறதுனால தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணலையோ அப்படின்னு யோங்ஸும் சொல்லுவாள். இல்லை அவன் இப்போது அவனோட பேட்சப் இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வாளாம் நம்ம ஹீரோயின் வந்து. அதுக்கப்புறமா அந்த டேபிள் இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த டேபிளில் ஒரு கிஃப்ட் இருக்குமா. அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு லாக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குமா. அவங்க உட்காந்த சீட்டில் அவள் சொல்லுவாள், ஆமாம் இது உனக்காக தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹீரோயினோட க்ரஷ், இவன் தான் மினு. இவனுக்கு ஒரு சின்ன அவங்க காலேஜ் போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேலே க்ரஷ் இருக்குமா. சின்ன வயசில் அவனுக்கு இவன் மேலே க்ரஷ் ஆனால் அவங்க காலேஜில் இருக்கும் போதில் அந்த மினுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாளாம். இங்கே வந்து அவனோட க்ரஷ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் உட்காந்துருப்பாளாம். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸில் வந்துடுவானா. இதுதான் அவனோட கார்.
நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு வந்துடுவான். அவங்க உள்ளே போகும்போச்சில் லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தாத்தா வந்து அவன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்களா. நீ எதுக்கு வரல மீட்டிங்காக, அவனோட சா சங்ஃபுனை எதுக்கு அனுப்புன அப்படின்னு அவன் மேலே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க அவனோட தாத்தா. அவங்க தாத்தா வந்து கேட்டுட்ருப்பாங்க, நீ எதுக்கு பார்க்க வேலையை விட்டு தூக்குன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், அவன் வேலை பண்ணலை, ஃப்ராட் பண்ணியிருக்கான் நிறைய, நம்ம கம்பெனி இடத்துல அவன் ஒரு வீடு கட்டியிருக்கான் அவனோடது, அதனால தான் அவனை கம்பெனியை விட்டு தூக்குனேன். அவனுக்கு அது பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது, இது என்னோட கம்பெனி, நான் தான் பண்ணுவேன் எல்லாமே. அவன் கம்பெனிக்காக உழைச்சிருக்கான், ஆனால் லாஸ் கூட அவள் தான் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அவங்க பார்க்கு வந்து ரொம்ப வருஷமாக தாத்தா கூட வேலை பார்க்கறதுனால அவங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் பாசம் அந்த பார்க்கு மேலே, டைரக்டர் பார்க்கு மேலே. எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, சரி நீ பார்க்க கம்பெனியை விட்டு தூக்குனது சரி பரவாயில்ல, ஆனால் நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். ஒரு மாதிரி சீரியஸான மூஞ்சி வச்சுட்டு அவனுக்கு சொல்லுவாங்க, நீ எனக்கு ஒரு வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறமா அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து கூட ஒரு மாதிரி இதாகிடுவாங்க, என்ன வேலை, ஒரு மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வேலைன்னு சொல்ல போகிறாரோ அந்த மாதிரி அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டானு கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம தாத்தா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. நம்ம ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள ஒரு இஷ்டமும் இருக்காது. இவங்க கேபினுக்கு வருது, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தாத்தா அவனுக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்களாம். எனக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு இஷ்டமும் கிடையாது, கல்யாணம் டைம் வேஸ்ட் மாதிரி அப்படின்னு நம்ம காங்தேமு வந்து அவனை தாத்தா சொல்லிட்டு இருப்பாங்களாம். நான் உன்னோட தாத்தா, நீ என்னோட பேச்சு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். தாத்தா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு வேலையை சுலபமாயிடும், நீ நல்லபடியாக இருக்கலாம், உன்னோட கல்யாணம் பார்க்குறது தான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஹீரோ வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு வந்து ஒரு டிவி சீரியலில் வேலை பார்க்குறா. நம்ம தாத்தாக்கு வந்து இந்த டிவி சீரியலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த கேபினில் டிவியை போட்டு இந்த டிவி சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி அந்த விஷயந்தான் யோசிச்சுட்ருப்பான், அவனை ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ அந்த விஷயந்தான் யோசிச்சுட்ருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அவனை பார்க்குறதுக்கு போயிருப்பாளாம். அங்கே வந்து அவனை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாளாம், ஒரு ஃபன்னியாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட க்ரஷ்ஷு வந்து ஒரு கையில் கேக்கை வந்து வச்சுருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆயிடுவாளாம். அவனோட இடத்துல ஓட ஆரம்பிச்சிருவாள், ஒரு மாதிரி க்யூட்டாக ஓட ஆரம்பிச்சிருவாள். ஹீரோயின் வந்து ஓட அந்த கேக்கை வந்து அவன் மேலே பட்டிருமா, அந்த கேக்கை அவன் மேலே, அவன் ட்ரெஸ்ஸு மேலே எல்லாமே கொட்டிடுமா. அவனோட க்ரஷ் வந்து அவனோட ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் வந்ததுனால அவங்க க்ரஷ் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேக்கை எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு போகணுன்ட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாளாம். நான் அப்புறமா வரேன், இன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால அப்படி சொல்லுவான். அவனோட க்ரஷ் வந்து மினு வந்து அவளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாளாம், உன்னோட பர்த்டேனால ஹாப்பி பர்த்டே ஹாரி, இது என்னோட கிஃப்ட்டு, ஒரு கார்டு ஹாரி கையில் கொடுத்துருப்பானாம். ஹாரி வந்து அதுக்கப்புறமா ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருப்பாளாம். அவள் கொஞ்சம் சோகமாக இருப்பாளாம் இந்த நேரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறிய, நீ என்னோட ஒரே வாரிசு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் என்னோட கொள்ளு பேர பேத்தியை பார்த்துட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். தாத்தா வந்து என்ன சொல்லுவாங்களாம், எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, நீங்கள் 2 பேருமே ஒருத்தங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 2 பேருமே ஒருத்தங்க டேட் பண்ணிகிட்ருக்கீங்களா? தாத்தா நம்ம காங்கும் நம்ம செக்ரட்டரி சாவும் 2 பேருமே டேட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தாத்தா அவங்க 2 பேருமே கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சா சங்ஃபூன் வந்து சொல்லுவாங்க, நான் பிரசிடெண்ட்டாக காங்க எப்போவுமே டேட் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட எப்போவுமே டேட் பண்ண மாட்டேன், ஏன்னா பிரசிடெண்ட் காங் வந்து என்னோட டைப்பு இல்லை,
என்னோட பிடிச்ச மாதிரி பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சாங்ஃபோன் சொல்லிட்டு இருப்பாங்களாம் தாத்தா கிட்ட. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது ஃபைனல், அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாங்களாம். இது வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவோட ஃப்ரைட் சிக்கனோட பிஸ்னஸ்ஸு. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்திருக்காளாம். இவன் அங்கே வந்தப்போவே ஒரு மாதிரி மீனாக ரூடாக நடந்துட்டு இருப்பாளாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட. அதனால தான் அவன் கொஞ்சம் கோவமாக இருப்பாளாம். அந்த கார்டில் என்னமோ எழுதியிருக்கு, அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கோவமாக இருப்பாங்களே எல்லாருக்குமே. அவங்க அம்மா அப்பா கூட கொஞ்சம் கோவமாக பழகிக்குவான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு மாதிரி நடிச்சிட்ருப்பாங்களாம். டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, நீ சொல்லு, நான் இப்போவே சாக போகிறேன், கூடி சாக போகிறேன் அப்படின்னு என்னோட பேரன்கிட்ட சொல்லு. அவங்க டாக்டர் கூட ஆமாம்மா இவங்க இப்போ தான் சாக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியும் இதெல்லாம் போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம அப்பா பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஏன் இவ இவ்வளோ கோவமாக இருக்கா வந்ததுனால. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஹீரோன தம்பி வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்களாம். நீங்கள் எதுக்கு ஏன் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை தூக்கி போடுறீங்க, அது மாதிரி சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம ஹாரி வந்து முதல்ல கோவமாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப சண்டை போட்டுருவாளாம். வீட்டில் வந்து அவனோட அம்மா அவளாம் திட்டிகிட்டு இருப்பாளாம், நீ ஏன் சொன்ன, யார் ஒன்று சொன்னது அந்த மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்து அதே காடை பார்த்து ரொம்ப சோகமாகவே படுத்து தூங்கிடுவா, ஒரு மாதிரி அழுற மாதிரி ஆயிடுவா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட தாத்தா கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. ஆனால் தாத்தா அவன் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டுற, மறுபடியும் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கம்பெனியில் இருப்பாங்க. அந்த கம்பெனியில் வந்து நியூஸ் பரவிடுமா, அந்த டைரக்டர் பார்க்க தூக்கிட்டாங்களாம். சேர்மேன் வந்து டைரக்டர் பார்க்க வேலை விட்டு எழுதிடுவாங்களாம். ஏன்னா அவன் ஃப்ராடு அந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பானா, அது எல்லாமே கம்பெனிக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவனோட ஃப்ரெண்டு கூட யாங்ஸோ கூட வந்து உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். யாங்ஸோ வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாளாம், என்னோட அப்பா வந்து எனக்கு பிளைண்ட் டேட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு இஷ்டமும் இல்லை. நான் அரேஞ்ச் மேரேஜ் எப்பவுமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பதிலாக நீ போறியா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு வந்து ஹாரி வந்து ஒரு மாதிரி என்ன நான் அங்கே ஹாரி வந்து அங்கேருந்து போயிட ஆரம்பிச்சிருவா. யாங்ஸோ வந்து இல்லை வேணாம், நீ பண்ணு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாள். 8 வான் அப்படி தரேன் அப்படி சொல்லுவாள். இது கேட்டுட்டு நம்ம ஹாரி வந்து சரி ஒரு மாதிரி இதுவாயிடுவான். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹாரி வந்து கூட ஓகே சொல்லிடுவா. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா காங்டெமு வந்து அவனோட செக்ரட்டரி கூட பேசிகிட்டு இருப்பான்லாம், சாங்ஃபோன் கூட. சாங்ஃபோன் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒரு வாட்டி போய் பார்த்து தான் பாரேன் அப்படின்னு நம்ம பிரசிடெண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம பிரசிடெண்ட்டும் ஒரு மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாங்ஸோ வந்து நம்ம ஹாரிக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு ஒரு ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறமா மேக்கப்பு எல்லாமே அவங்களோட லுக்கை ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களாம். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப செம்மையாக தெரிவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அங்கே ரெடி ஆகிட்டு உட்காந்துருவாளாம். அப்போ நம்ம ஹீரோ வந்து காங்டேமோ வந்து நம்ம ஹாரியை பார்க்க தான் வந்திருப்பான் ஹோட்டலுக்கு. இங்கே 2 பேர் தான் பிளைண்ட் டேட் மாதிரி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவனோட சேர்மேனை பார்த்து ஒரு மாதிரி மயங்கி போயிடுவா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இவன் தான் என்னோட கம்பெனியோட சேர்மேன். இங்கே 2 பேருமே அவங்க கார்டு தான் மாற்றிக்குவாங்களாம். அப்போ தான் அந்த கார்டை பார்த்து தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவன் என்னோட கம்பெனியோட பிரசிடெண்ட்டு அந்த மாதிரியான. ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவா. இவன் வந்து டாய்லெட் போயிட்டு நம்ம யாங்ஸுக்கு கால் பண்ணிகிட்ருப்பாளாம், எங்கடி தொலைஞ்ச அந்த மாதிரி. ஆனால் அவள் எடுக்கவே இல்லை.
மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துருவாளாம். வந்துட்டு அவள் ஒரு மாதிரி நினச்சிட்ருப்பாளாம், நாங்கள் இங்கே தப்பிக்கணும்னா ஒரு மாதிரி செக்ஸியாக சொன்னால் இவன் என்னையே ரிஜெக்ட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து அவனோட கோட்டை கழட்டிடுவாளாம். எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிடுவாளாம். ஹீரோ ஒரு மாதிரி என்ன ஆகிடுவான், இவன் என்ன இப்படி பண்ணுறா. அதுக்கப்புறமா ஹாய் ஒரு மாதிரி செக்ஸியாக சொல்லுவாளாம். நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஐயோ ஓ ஓகே அந்த மாதிரி காஃபி கொஞ்சம் துப்பிடுவானா. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளாம். அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாளாம் நம்ம ஹீரோயின். அவன் போகும்போச்சில் ஒரு பொண்ணு வந்து அவனோட முடியை இழுத்துக்கிட்டு, நீ தான் என்னோட புருஷனை சுற்றிட்டுருக்கியா அந்த மாதிரி கேட்டுப்பாளாம். அங்கே நம்ம ஹீரோ கூட பார்க்குவானாம். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாதுக்காக வந்துடுவானான். இங்கே பாரு இவங்க தான், நீ தானே இது அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருப்பாளாம். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை இது அவள் கிடையாது, அவள் வேற பொண்ணு, இது என் கூட தான் வந்திருக்கா இங்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து ஹோட்டலில் விட்டு வெளியே வந்துடுவாங்களாம். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாளாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவனோட காருக்கு பக்கத்தில் போவான். அந்த காரில் நம்ம சா சாங்ஃபோன் அவன் பிரசிடெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம். பிரசிடெண்ட் வந்து அவனோட தாத்தாவுக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு. அது கேட்டது நம்ம சா வந்து அவனோட காரை நிப்பாட்டிட்டுருவான். சேர்மேன் கூட ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இங்கே வந்து யோங்ஸோ வந்து நம்ம ஹாரிக்கு தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்டு, இவ்வளோ வருஷம் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், அதை நீ புரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். ஹாரி வந்து கூட சரி, ஆனால் சாரி வந்து கூட திட்டிகிட்டு இருப்பாளாம், நீ என்னோடைய பிரசிடெண்ட் கூட என்னோட பிளைண்ட் டேட் செட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நான் எப்படியாவது சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னு வந்துடுவாங்க. இங்கே 2 பேர் வந்து கேரியோக்கேக்காக வந்திருப்பாங்க. கேரியோக்கே கான்சர்ட் வந்து இவங்க 2 பேருமே பாட்டு பாடிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம யோங்ஸை வந்து வெளியே போயிட்டு ஒரு கால் அட்டெண்ட் பண்ண வந்தப்போ சொல்லுவாங்க, ஹாரி நீ என்ன பண்ணி வச்சுருக்க, பிரசிடெண்ட் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்களாம். ஹாரி வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாளாம். பிரசிடெண்ட் வந்து என்னோட கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பப்படுறாளா. இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி சோகமாக ஆயிடுவாங்க. இந்த சா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ என்ன தான் பார்த்த அவளுக்கு, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிற அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களாம். நம்ம காங்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களாம். நான் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நினைக்கல, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண சுத்தமாக பிடிக்காது, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம சா வந்து இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிற சரிதான், ஆனால் உனக்கு அவன் மேலே காதலே இல்லை, அப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், காதலா அது என்ன மண்ணாங்கட்டி அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனோட செக்ரட்டரிக்கு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அந்த கார்டை பார்த்துன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாளாம். அவை என்னோட காது கொடுத்ததுனால ஒரு மாதிரி சோகமாக அழுற மூஞ்சி மாதிரி வந்துடுமா. அந்த யோங்ஸு வந்து பேசிகிட்டு இருப்பாளாம். யோங்ஸு கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பாளாம், இப்போ என்ன தான் பண்ணுறது, உன்னோட மேனேஜர் உன்னோட பிரசிடெண்ட் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறதா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பான், நான் என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரி 2 பேருமே மாற்றி யோசிச்சுட்டு இருப்பானாம். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் போனப்போ லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன், செக்ரட்டரி, அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் 3 பேருமே இருப்பாங்க. வாங்க லிஃப்ட்டுக்கு வாங்க அந்த மாதிரி தாத்தா சொல்லுவாங்க. லிஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேட்பாங்க, இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணை அந்த மாதிரி சொல்லுவாங்களாம். ஆஃபீஸில் வந்தப்போ பார்த்தப்போ இந்த பொண்ணு நம்ம ஹாரியை ஃபோட்டோ வச்சுட்டு தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம பிரசிடெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களாம், இவ தான் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாளாம். அந்த ரிசர்ச் கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சுமா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா சேர்மன் நம்ம சங்ஃபோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீயும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ இது உனக்கு தான் சேர்த்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யோங்ஸு வந்து ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பா. அப்போ நம்ம சங்ஃபோன் கூட அங்கே தான் வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா யோங்ஸோ வந்து ஒரு பையன் கூட முட்டிக்கிடுவான். அந்த பையன் கையில் ஒரு மார்க்கர் இருக்கும். அந்த
மார்க்கர் வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் பட்டிக்கிறோம், அது கரை ஆயிரும். அதுக்கப்புறமா யோங்ஸ் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பா. அந்த கரைப்பட்டையை எடுத்து யோங்ஸ் வந்து வடிஞ்சிட்டு இருப்பா. அது ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைவா. அதை அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த ட்ராயிங் வந்து அந்த பையன் அந்த மாதிரி சொல்லுவான். இதை பார்த்துட்டு நம்ம கிரேட்ரி ஷங்ஃபூன் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம யோங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாளா ஷாப்பிங் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா அவளோட காரை கிட்ட போயிட்டுருக்கும் போதில் அவளுக்கு ஞாபகம் வரும், என்னோடய காரு கீ வந்து அந்த ஷாப்பிங் மால்லே இருந்துச்சு, அது மறுபடியும் எடுக்க போவாள். அதை எடுக்க போகும்போது நம்ம யோங்ஸை வந்து சா சங்ஃபூன் கிட்ட முட்டிக்கிடுவான். அவங்க 2 பேருக்கு ஒரு ஜூஸ் எடுத்திருப்பாங்க, அது கீழே விழுந்துடும். அதை பார்த்து நம்ம யோங்ஸை வந்து அந்த நம்ம செக்ரட்டரியை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி லவ் ஆயிரும், ஃபர்ஸ்ட் சைட் லவ் அந்த மாதிரி ஆயிரும். நம்ம யோங்ஸும் அவங்களே பார்த்துட்ருப்பாங்க. நம்ம சங்ஃபூன் வந்து அவளுக்கு ஜூஸ்க்கு மறுபடியும் அந்த ஜூஸ்க்கு கீழே விழுந்தது எடுத்து கொடுத்துட்டு, சாரி நான் தப்புக்கிட்டு முட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பாய் சொல்லுவாங்க. நம்ம யோங்ஸுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் மனசில் வரும். அவளை பார்த்துட்டு ஒரு காதல் ஆயிரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக கிடச்சா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம யோங்ஸும் யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம யோங்ஸை வந்து அதுக்கப்புறமா ஹாரியை பார்க்க போவா. ஹாரியை பார்த்து என்ன சொல்லுவீங்க, அவங்க 2 பேருமே பிளான் போட்டுட்ருப்பாங்க, நம்ம என்ன பண்ணலாம். அப்புறம் யோங்ஸை சொல்லுவா, நீ போய் நேரடியாக பிரசிடெண்ட் காங்கிட்ட சொல்லிடு, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி டைரெக்டாகவே சொல்லிடு, ஒரு வாட்டி பண்ணு ப்ளீஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹாரிக்கிட்ட கேட்டுட்ருப்பா. அப்படி பண்ணலைன்னா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஆயிரும். அது நம்ம யோங்ஸோ சொல்லிகிட்ருப்பான். அதனால நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா. அதை கேட்டுட்டு நம்ம ஹாரி வந்து சரி எப்படியாவது சொல்லி சம்மதிக்க வைக்கணும் பிரசிடெண்ட்காங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி சொல்லி அவளும் போக ஆரம்பிப்பாள். ரெஸ்டாரண்ட்டில் போனப்போ பிரசிடெண்ட் காங் வந்து நம்ம ஹாரிக்கு யோங்ஸுக்கு கால் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஆனால் யோங்ஸுக்கிட்ட அந்த நம்பர் இருக்காது. நம்ம பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வரும், இது என்ன நான் கால் அடிச்சிட்ருக்கேன் அவன் எடுக்க மாட்டேங்கிறான், ஏன் பிரசிடெண்ட் காங்க்கு முன்னாடி தான் நம்ம ஹாரி உட்காந்துட்ருப்பா, அவள் எதுக்கு ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறமா நம்ம பிரசிடெண்ட் காங் வந்து அவகிட்ட கேட்பேன், நீ உங்ககிட்ட 2 ஃபோனாக இருக்குது. அவள் சொல்லுவான், ஆமாம் என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா நம்ம பிரசிடெண்ட் வந்து அவனோட ஃபோனில் அவனோட நம்பர் சேவ் பண்ணியிருப்பாள். ஹாரியோட நம்பர் அவளோட ஃபோனில் அவனோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க, நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி ஒத்துக்கலை, என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு உங்கள் மேலே எதுவுமே பிடிக்கல, நீங்கள் என்னோட டைப்பு கிடையாது, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹாரி வந்து அதுக்கப்புறமா நம்ம கோட்டை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அவள் கிளம்புனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவளை பின்னாடி இருந்து பிடிச்சிருவாங்க. அவள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு குக்கிங் தெரியும், எல்லாமே தெரியும், ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்லாம் அதை தான் கேட்டுட்ருப்பாள் நம்ம ஹீரோ வந்து. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து அவள் காதலை சொல்வார். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி கொஞ்சம் பின்னாடி போவான். பின்னாடி என்னென்னா படிக்கட்டு இருக்குது. ஹாரி வந்து விழுக பார்த்துட்ருப்பா. அப்போ தான் நம்ம பிரசிடெண்ட் காங் வந்து அவளை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு நடக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் என்ன ஜோக்கா அந்த மாதிரி நம்ம ஹாரி வந்து கேட்டிருப்பா. கல்யாணம் எவ்வளோ பெரிய விஷயம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் மறுபடியும்.
நம்ம ஹாரி வந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வந்து பார்த்தப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே அந்த பக்கத்தில் இருந்து அவளோட க்ரஷ் மின்னு வந்து அந்த ரோடுக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டுருப்பா. அதை ஹரி பார்த்துருவா. அந்த படப்படப்பில் ஹாரி வந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடுறதுக்கப்புறமா அவள் ஏதோ ஒரு காரில் வந்து போயிடுவாளாம். ஏதோ ஒரு கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்துருவாளாம். அந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் காங்கோடது தான். அதுக்கப்புறம் நமக்கு ஷாக் பண்ணி நமக்கு காங்கு வந்து ஹாரியை பார்ப்பேன், என்ன மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டு என் கார்லேயே உட்காந்துருப்பா. அப்படி அவங்க 2 பேருமே ஒருத்தங்க பார்த்துட்ருப்பாங்க, நம்ம ஹாரியும் பிரசிடெண்ட் காங்கும். இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா செகண்ட் எபிசோடுக்காக சீக்கிரமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ட்ராமா LOL சேனலுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால தான் ஒரு நியூ எபிசோட் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.